ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சித்து ஸ்டஃபி. இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப வருஷம் கழிச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா வீடியோஸ் எடுக்கிறதே இல்லை. நவடேஸ் ட்ராவல் போனாலுமே சிலது வீடியோஸ் நான் போடுறதில்ல. ஸோ ரொம்ப மாசமாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து கொஞ்சம் கண்டினியூஸாக போடுறதுக்கு அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 2 வீடியோ வச்சும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, நான் டாப் பாக்ஸ் ஒன்று ஒரு ஜேபி ரேசிங்லேருந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி 45 வாங்குவாங்க, 55 வாங்குவாங்க, 65. என்னோடது வந்துட்டு 55 லிட்டர்ஸ் டாப் பாக்ஸ் ஜேபி ரேசிங். அதோட ப்ரைஸிங் என்ன, உள்ளே எப்படி இருக்குது, அன்பாக்சிங் அண்ட் ஃபிக்ஸிங் ரெண்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க அன்பாக்சிங்க்கு போகலாம். ஸோ இந்த பாக்ஸ் தான் நான் ரிசீவ் பண்ணேன். இது வந்துட்டு ஹிமாலயனோட 411க்கு நம்மளோட டஃபியில் இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு அரௌண்ட் 55 kg பாக்ஸ். பாக்ஸே ரொம்ப பெருசாக இருக்குது. வெயிட்டும் அரௌண்ட் 8 kg அந்த பாக்ஸோட வெயிட் இருக்கும். பாக்ஸ் மட்டும் இண்டிவிஜுவல். ஸோ இதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது ஆன்லைனில் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் நான் வாங்கலை. நான் இங்கே ஜேசி ரோட்டில் போயிட்டு வாங்கினேன். பெங்களூரில் இருக்கிறனால கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் இங்கே ஜேசி ரோட்டில் போனால். இப்போ ப்ராப்பர் பேக்கிங் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட வந்துட்டு நம்ம ஹிமாலயன் பிளேட் செட் ஆகுமான்னு எனக்கு தெரில. அதனால் இன்னொரு பிளேட்டை வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 1400 வந்துச்சு எம்ஆர்டி. 1200க்கு நம்ம வாங்கினோம். டோட்டல் ப்ரைஸ் வந்துட்டு நான் ஃபுல் சார்ட் கொடுக்குறேன். அதோட மேனுவல், அப்புறம் வந்து இதோட இந்த பேக் ரெஸ்ட்டும் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி. 2 கீஸ் இருக்குது, 2 லாக்ஸ் இருக்குது. ஒரு லாக் வந்துட்டு இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இன்னொரு லாக் வந்துட்டு அந்த பர்மனெண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல அந்த பிளேட்டில் வந்துட்டு லாக் ஆகிறதுக்கு. இந்த 2 லாக் இருக்குது. அதோட நட்ஸ் அண்ட் போல்ட் அண்ட் குவான், எலங்குவீஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இதை சென்டராக கட் பண்ணிவிட்டு நம்ம தான் பேக் சைடில் 2 சைடுன்னு கார்னரில் ஒட்டிடலாம். அண்ட் எனிதிங் எல்ஸ், ரெசிப்ட். இதை நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், நம்மளோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது. இது நான் ஓவரலாக சொல்லிட்டோன்னா 1330 இந்த பிளேட்டு. இது 55 லிட்டர்ஸ் வந்துட்டு 9500. டோட்டலாக அரௌண்ட் 10,830 ருபீஸ்க்கு வந்துட்டு நம்ம வாங்கினோம். இது உள்ள இந்த பேடிங் குஷனிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இது கார்னர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல் ஆகாமல் இந்த அளவு தான் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. ஸ்டிச்சஸ், கார்னர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேஷ் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நான் வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது ஹிமாலயனோடது கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு இந்த வெயிட் தாங்குது அப்படின்னு தெரியல. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க போய் ஃபிக்ஸ் பண்ணலாம்.
எல்லா கார்பேஜுமே இதிலே போட்டாச்சு. குப்பை போட வேணாம் வெளியில், ஏன்னா ஆல்ரெடி அங்கே நிறையா குப்பை இருக்குது. நம்ம போய்ட்டு டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஹெல்மெட்டு, என்னோடய ஜாக்கெட்டு, பேண்ட்டு. நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஜாக்கெட்டு, பேண்ட்டு அதெல்லாம் போட்டு நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அதுலேயும் வச்சுக்கலாம். சப்போஸ் கேமரா ஏதாச்சும் ஒரு வேல்யூபிள் திங்ஸ் ஏதாச்சும் வச்சோன்னா போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம் தான். ஸோ இதோட கிளிப்பிங் ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் க்ளோத்ஸ்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த மூவ் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்குது. பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இதை ரிமூவும் பண்ணிக்கலாம் சப்போஸ் வேணாம் அப்படின்னா. பட் இந்த குஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் அடிபடாது. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு ஷைனாக இருக்கிறதுனால ஈஸியாக க்ளீனும் பண்ணிடலாம். ஸோ டஸ்டிங் வந்துட்டு அந்தளவுக்கு ஆகாது. ரெயின் வாட்டர் ப்ரூஃப் தான், ஏன்னா எந்த இதுவுமே வென்டிலேஷன் இதுக்கப்புறம் உள்ளே போகாது. ஸோ ஃபுல் கம்ப்ளீட் ப்ரூஃபு. ஏதாச்சும் ஒரு வாட்டரை ப்ரூஃப் எலிமெண்ட் ஏதாச்சும் உள்ளே வைக்கணும் அப்படின்னா உள்ளே வச்சு லாக் பண்ணிடுங்க. சேஃப்டியாகவும் இருக்கும், ரெயின் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ ஓட்டும் போது வாபிள் ஆகுதா அப்படிங்கிறத நான் ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன். இருங்க, நான் ஓட்டி பார்க்குறேன். பட் வீடியோவில் அது வராது, ஏன்னா நான் ஹெட் கேம் எடுத்துகிட்டு வரல. ஸோ இதில் இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும் சும்மா ஓட்டி பார்த்துட்டு வரேன். வெல்கம். ஸோ வாப்லிங் ஆகலை. ஸோ பெட்டராக தான் இருக்குது. நைஸ். நான் அலுமினியம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணோன்னே பில்லியனுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு தெரில. நம்ம இங்கே உட்காருவோம், பில்லியனோட இருக்கும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then stay tuned, sip those puppy. Bye.